மகிழ்ச்சியில் சசிகலா, அதிர்ச்சியில் சீமான். முதல்ல சசிகலா அம்மா ஏன் மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு பார்த்தோம். சசிகலா அம்மா முதல்ல தேர்தல் நிற்கலை, அதனால் வெற்றியோ தோல்வியோ எதுவுமே அவங்கள நேரடி பாதிப்பு அவங்களுக்கு இல்லை. வாக்குப்பதிவிலிருந்து வாக்கு எண்ணிக்கை முடியும் வரைக்கும் ஒரு மரண அவஸ்தை நிச்சயமாக அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா அவங்க எலெக்ஷனில் நிற்கலை. அவங்க சசிகலா அம்மாவுக்கு ஒரே ஒரு வருத்தம், தன்னால் பதவிக்கு கொண்டு வரப்பட்டவர்கள், தன்னால் உயர்ந்தவர்கள் தன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் என்ற ஒரு வருத்தம் இருக்கு. தனக்கு துரோகம் செய்து விட்டார்கள் என்ற கோபம் அந்த அம்மாவுக்கு இருக்காங்க. சசிகலா அம்மாவே தன்னால் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் தனக்கு பல்வேறு வகையில் தொல்லை கொடுத்ததா சசிகலா அம்மாவே சொல்லியிருக்காங்க. தன்னை கொல்ல பார்த்ததாகவும் அவங்க வாக்குமூலம் சொல்லியிருக்காங்க. தன்னால் கொண்டு வரப்பட்டவர்கள் தன்னை அவமானப்படுத்தியவர்களை ஆட்சியில் வரவிடாமல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மிக தீவிரமாக இருக்குது. அதுக்கான வேலைகளை இந்த தேர்தலில் அந்த அம்மா பார்த்தாங்க. ஆனால் ஊடகங்கள் பெரிய அளவில் அவங்கள கணக்கில் சேர்த்துக்கலை. ஆனாலும் அவங்க உச்சத்தில் இருந்தவங்க, இந்த இப்போ விஜய சொல்கிறோம்ல, நடிகரில் உச்சத்தில் இருந்துட்டு தேர்தல் வந்திருக்காங்க. அது மாதிரி அரசியலில் உச்சத்தில் இருந்தவங்க சசிகலா அம்மா. அந்த அதிமுக ஜெயலலிதா அம்மாவுக்கு அடுத்த இடத்துல அவங்க தான் இருந்தாங்க. அரசியல் ரீதியாக அவங்க செயல்படவில்லை என்றாலும் அந்த கட்சியில் 2ஆம் இடத்தில் சசிகலா அம்மா தான் இருந்தாங்க. அதனால தான் ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பின் அவங்க அந்த கட்சியினரால் பொதுச் செயலராக ஆக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு நடந்தது அனைவருக்கும் தெரியும். ஆனாலும் தான் அவமானப்படுத்தப்பட்டதாக தன்னால் பதவிக்கு வந்தவர்கள் பதவிக்கு வந்தவர்களை தன்னை அவமானப்படுத்தியதாகவும் தனக்கு துரோகம் இழைத்ததாகவும் அந்த அம்மா கருதுகிறாங்க. அந்த அம்மா ஒரு சமூகத்துக்கானவர் இல்லை என்றாலும் அவர் சார்ந்த சமூகம் தனக்கான பிரதிநிதியாக சசிகலா அம்மாவை நினைக்கிறாங்க. அது உண்மை. அதனால எப்படியும் எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் சசிகலா அம்மா உறுதியாக இருக்காங்க. இன்றைக்கு வந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் கூட எடப்பாடி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் அனைவராலும் சொல்லப்படுகிறது. இந்த தேர்தலில் அதிக வாக்குப்பதிவு சசிகலாமாவும் அதிக வாக்குப்பதிவு நடந்திருக்கு. பல இடங்களில் அவர் சமூகம் சார்ந்த இளைஞர்கள் அவருக்கு மிக தீவிரமாக ஓட்டு போட்டிருக்காங்க என்றது உண்மைதான். ஆனால் ஊடகங்கள் பெரிதாக காட்டவில்லை என்றாலும் தேர்தலுக்கு பின்பு சசிகலா அம்மாவா நிச்சயமாக பேசப்படுவார்கள். அவர் வாங்கிய வாக்குகள் அடிப்படையில் பல தொகுதிகளில் அவங்க நிறைய வாக்கு வாங்கியிருக்கிறதாக செய்திகள் வருகிறது. ஆகவே சசிகலா அம்மாவுக்கும் ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அந்த அம்மாவுக்குன்ற ஆதரவாளர்கள் தமிழகத்தில் எல்லா ஊர்லையும் இருப்பாங்க. அவரால் பலனடைந்தவர்கள் நிச்சயமாக ஊரில் ஒருத்தராக இருப்பாங்க. அதனால சசிகலா அம்மாவுக்கும் வாக்குகள் நிறைய வரும். அரசியலில் உச்சத்தில் இருந்தவங்க, அவருக்கு பல்வேறு வகையான தகவல்கள் வந்திருக்கும். இன்னும் சொல்லப்போனால் உளவுத்துறை தகவல் கூட வந்திருக்கும். அவரால் சசிகலா அம்மாவால் பயனடைந்த அதிகாரிகள் நிறைய இருப்பாங்க. அவருக்கு விசுவாசமாக அவருக்கு பல தகவல்கள் சொல்லலாம். அவரால் ஆட்சிக்கு கொண்டு வரப்பட்டவர்கள் அவருக்கு விசுவாசமாக இல்லாட்டியும் அவரால் பயன்பட்டவர்கள் அந்த அம்மா சசிகலா அம்மாவுக்கு விசுவாசமாக இருப்பாங்க. அது எந்த அளவு சசிகலா அம்மா என்ன ஓட்டு வாங்குறாங்கன்றது மே 4ஆம் தேதி நம்ம தெரியும், உண்மை நிலவரம் தெரியும். தன்னால் முதலமைச்சர் என்ற உயர்ந்த பதவியை கொண்டு வரப்பட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை தன்னால் உறுதியாக வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கையில் தான் சசிகலா அம்மா வேட்பாளர்களை நிப்பாட்டிருக்காங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் அதிமுக வெல்வது சாத்தியமில்லை என்றே சொல்லுகிறது. அதனால் சசிகலா அம்மா எண்ணம் நிறைவேறுமா ஈடேறுமா என்பது மே 4க்கு பிறகு தெரியும். தனக்கு துரோகம் இழைத்தவர்கள் கண்டிப்பாக தன்னால் வீழ்த்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை சசிகலா அம்மாவுக்கு அதிகமாகவே உள்ளது. அது நிறைவேறுமா என்பது 4ஆம் தேதி நமக்கு தெரிய வரும். அடுத்தபடியாக சீமான், இதுவரைக்கும் நடந்த 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தலில் சீமான் படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு 8.2 எடுத்து ஒரு அங்கீகாரம் பெற்ற கட்சியாக இருக்காரு. இந்த 2 நாடாளுமன்ற தேர்தலும் 2 சட்டமன்ற தேர்தலும் பெரும்பாலான 3ஆவது இடத்தை நாம் தமிழர் கட்சி தான் வாங்கிச்சு. முந்தைய தேர்தலில் வாங்கிய ஓட்டை விட அடுத்த தேர்தலில் அவர் அதிகமாக தான் ஓட்டு வாங்கியிருக்காரு.
அவர் எல்லா இடத்துலையும் கூட சீமான் பேட்டியில் சொல்லுவார், 36 லட்சம் பேர் எனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நான் தான் தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சின்னு பெருமையாக எல்லா இடத்துலையும் அவருக்கு எதிரான விமர்சனம் வரும்போது அவர் சொல்லுவார். ஆனால் இந்த தடவை 3வது இடத்தை தக்க வைக்க முடியுமா என்பது பெரிய கேள்விக்குறி. அதைவிட பெரிய விஷயம், சீமான் போட்டியிடுகிற காரைக்குடியில் அவர் 3வது இடத்துக்கு வருவாரா என்பதுதான். என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இதுதான் சீமானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும். ஏன்னா இப்போ தமிழகம் முழுவதும் நடந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தாவேக்கா தான் அநேக இடங்களில் 3வது இடம் பிடிச்சிருக்கு. சீமான் 4வது இடத்துக்கு தள்ளப்படுவதாக கருத்து கணிப்புகள் கூறுகின்றனர். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல, அவருக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்கு. அந்த சித்தாந்தத்தை சொல்லி அவர் வாக்கு கேட்கிறார். அந்த சித்தாந்தம் பின்னுக்கு தள்ளப்படும் போது அதனால் ஏற்படும் வீழ்ச்சி என்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகவே இருக்கும். தான் இதுவரை மக்கள் போராட்டங்களுக்கு அனைத்து ஒரு அங்கீகாரம் இல்லை என்ற வருத்தம் அவருக்கு இருக்கும். ஆகவே அது என்ன நடக்குது என்று நம்ம தேர்தல் முடிவுக்கு பிறகு நாளை பார்க்கலாம். அநேகமாக 3வது இடத்திலிருந்து 4ஆம் இடம் நோக்கி சீமான் செல்வதாகவே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. வாக்கு சதவீதம் முந்தைய தேர்தலில் எடுத்த வாக்கு சதவீதத்தை விட மிக குறைவாகத்தான் கிடைக்கும் என்பது அரசியல் நோக்கர்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. என்ன நடக்கிறது என்பது 4ஆம் தேதி தெரியும். வெல்லப்போவது யார் என்பது, வீழப்போவது யார் என்பது. இன்றைய திமுக ஆட்சி தொடர்ந்து ஆட்சியை தக்க வைக்கப் போகிறதா, இழந்த ஆட்சியை அதிமுக பெறப்போகிறதா, இல்லை மாஸ் ஹீரோ மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாரா என்பது 4ஆம் தேதி தெரியும். திரு சீமான் அவர்கள் ஏன் அதிர்ச்சி ஆவார்னு சொல்றேன்னா, அவர் தமிழ்நாடு முழுவதும் 4வது இடத்துக்கு வருவாரே என்பது சந்தேகம்தான். பல இடங்களில் சசிகலாமாவை நிறுத்திய வேட்பாளர்கள் வரலாம், டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் வரலாம், நெய்வேலி பண்ருட்டி போன்ற தொகுதிகளில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் நிறுத்திய வேட்பாளர்கள் 3வது இடத்துக்கு வரலாம், 4வது இடத்துக்கு வரலாம். இன்னும் பல தொகுதிகளில் டாக்டர் ஐயா அவர்கள் நிப்பாட்டிய வேட்பாளர்கள் 3ஆம் இடம் 4ஆம் இடம் வரலாம். இதனால் சீமான் அவர்களுக்கு மிக ஒரு அதிர்ச்சி தரும் தேர்தலாகவே இந்த தேர்தல் இருக்கும் என்று அனைவராலும் கணிக்கப்படுகிறது. தேர்தலுக்கு பின்புதான், தேர்தல் முடிவு வந்த பிறகுதான் உண்மை நிலவரம் என்னவென்று தெரியும். நன்றி.